வணக்கம். உங்கள் நெல்லைலிங்கம். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலகுவது பிஜேபிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு இழப்பு தான், மிகப்பெரிய இழப்பு தான். அவரை போல் தெளிவான சிந்தனையான பேச்சாற்றல் செயலாற்றல் உடையவர்கள் பிஜேபியில் இப்போதைக்கு கிடையாது. சுமார் 40 வருடமாக 3% ஓட்டு வாக்கு வங்கியை உருவாக்காத பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி, இனி அண்ணாமலை இல்லைன்னா இன்னும் ஒரு 40-50 வருஷமாக ஒரு 3%, 4% தான் இருக்கும். 5% கூட தாண்டாது. 10-15% இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நல்ல அரசியல் கட்சி, நல்ல இயக்கம்னு சொல்லலாம். அப்படி ஒரு 10% மேலே கொண்டு வந்தவரை விரட்டி விட்டுட்டு இப்போது அப்படியே அண்ணாமலையால் பாதிப்பு இல்லை அப்படின்னு பச்சை போய் சொல்கிறாரு நயினார் நாகேந்திரன். அவரால் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க முடியும்? அவரால் பேச முடியுமா? செயல்படுத்த முடியுமா? திரு அண்ணாமலை அவர்களை கட்சியை கொண்டு வந்ததுக்கு, கட்சியை வளர்க்கணும், தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தானே. அவர் திருப்பி யார் சொல்லையே கேட்டு அண்ணாமலையை ஓரம் கட்டினீங்க. அவர் பார்த்தாரு, இனி பிஜேபி வளரவே வளராது, பிஜேபி செயல்படாது, இங்கு வேறு வேலை இருக்குது, தனி கட்சிக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு அவர் சென்று விட்டார். இனி அரசியல் களம் விஜய், அண்ணாமலை அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே எங்கே இருக்குன்னு தெரில. டிஎம்கேயில் உதவாக்கிற உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு எந்த நேரமும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருப்பார். மக்கள் பிரச்சனை பற்றி அண்ணாமலை மீதெல்லாம் பேச முடியாது, செயல்படுத்த முடியாது. விஜயாலும் பேச முடியாது. இனி எல்லாத்தையும் டாராக போட்டு கிழித்து அண்ணாமலை அவர்கள் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் பிஜேபிக்காரன் தான். பிஜேபி ஒரு தனி மனிதன் நம்பி இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அண்ணாமலை வருவதற்கு முன்னாலே 30 வருஷத்துக்கு முன்னாலே நான் அரசியல் பிஜேபியில் இருக்கிறேன். சில பேர் அண்ணாமலைக்காக பிஜேபியில் சேர்ந்திருக்கலாம், அவர்கள் விலகி செல்லலாம். இருந்தாலும் இழப்பு பிஜேபிக்கு தான். இனி இன்னொரு 50 ஆண்டுகள் ஆனாலும் பிஜேபி தமிழகத்தில் வளராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சிந்தனை இல்லை, செயல் இல்லை. வணக்கம்.